மனுஷனுக்கு தலையில் தலை தொட்ட கும்பிட்டான். இவர் பெரிய அறிவாளி ஆகிறாரு, அதனால கொஞ்சம் குனிங்கோ தலையை தொட்டு கும்பிட்டான். யாருன்னா பார்த்தோன்னே தலையை தொட்டு, எப்பா இந்த தலை பெரிய தலை, ஏன் கும்பிடல? தலை தானே சிந்திக்குது, பயங்கர பிரில்லியண்டாக தானே, எதை தொட்டு கும்பிட்டுருக்கணும் நம்ம? ஏன் தலையை தொட்டு கும்பிடல? என்ன தாங்கும், பாதுகாப்பாக இருக்கும், அதே சமயத்தில் என்ன வழிநடத்தவும் செய்யும். வழிநடத்த செஞ்சால் அது பேர் திருப்பாதம். வெறும் பாதம்னா வழி நடத்தாது, வெறும் பாதம் என்ன பண்ணாது? வழி நடத்தாது, அது வெறும் பாதம். எந்த பாதம் என்ன வழி நடத்தும்? லிங்கன்றது ஒரு கல் தானே, ஒரு ஷேப்பு கல், கரெக்ட் தானே? கல்லுக்கு எவனா கண்ணை பிடுங்கி வைப்பானா? என்ன பண்ண போகிறார் இவரே? லிங்கத்துக்கு என்ன பண்ண போனார் இவரே? ஊட்ட தானே போனாரு. ஊட்ட போனா என்ன இருந்திருக்கணும்? அதுக்கு வாயில எங்க ஊட்டினாரு? வாய் தான் அதுக்கு. வாய் இல்லாத லிங்கத்துக்கு எப்படி ஊட்டினார் இவர்? வலம் வந்து போனா வலது கால், இடத்துக்கு போனா அது பேர் என்ன? இதயம் எங்க இருக்குது? ஏன் இடத்துல இருக்குது? இருக்க வேண்டிய இடம், அதனால அது பேர் என்ன? இப்ப இடது அசிங்கமா வலது அசிங்கமா? ரெண்டுமே எதுவும் கிடையாது. இடமா இருக்குது இடம், வளம் வந்து போனால் அது பேர் வளம். வளம் வர்றதுக்கு மட்டும் வாழ போறியா, இடமா இருக்கிறதுக்கு வாழ போறியா? எது வேதம் அப்படின்னா சிவாகமம் அப்படின்னு ஒன்று புக்கு இருக்குது. எதுக்கு? சிவத்தை பற்றின ஆகமம், அதனால் அது பேர் என்ன? அது பேர் சிவாகமம். கொச்சப்படுத்துறதுக்காக திருமந்திரம்னு வச்சுக்கிறான். கொச்சப்படுத்துறதுக்காக என்ன சொல்கிறான்? ஏன் மந்திரம் என்னன்னா அது மனதுக்கான ஒரு செயல் மட்டும்தான். திருமந்திரம்னா ஒரு சிறப்புடைய மந்திரம்னு சுருக்கிட்டான். ஆனால் அது புக்குன்னா வச்சுக்கிறாரு அவரு. எதுக்கானது? சிவத்தை உணர்றதுக்கானது. அது உனக்கு கிரந்தம், அது எவிடன்ஸ், அது ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ். அதை பற்றி என்ன ஆகலாம்? நீ ஒரு அருளாளன், தெய்வீக அருள் பெற்றவன், இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்ல மாட்டான். நீங்கள் உங்களுக்கு சாட்சியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் நல்லது கெட்டது சொல்ல மாட்டோம்? கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது. போகிறவனை பொறுத்து இருக்குது. மது நல்லது இல்லை கெட்டது இல்லை, குடிக்கிறவனை பொறுத்து இருக்குது. மாது நல்லது இல்லை கெட்டது இல்லை, அனுபவிக்கிறவனை பொறுத்து இருக்குது. ஏன்? பாதம்ன்றது வேற, திருப்பாதம்ன்றது வேற. மலர்ந்துருக்கும், மிருதுவாக இருக்கிறது ஆள்கால் மாறும், அப்படி தானே? மிருதுவாகவும் நல்லாவும் நான் தாங்கிறதுக்குமானது கால் மட்டும்தானா? வேற தாண்டி எதனா இருக்குதா? இருக்குது. அதுக்கு பேர் என்ன? திருப்பாதம். அந்த திருப்பாதத்தை நீங்கள் பற்றினீங்கன்னா இறைவனை போய் சேர்ந்துடலாம். எங்கே போய் சேர்ந்துடலாம்? இப்போ கால் பற்றினா நடப்பீங்க. வலது கால்லையா இடது கால்லையா? பாதம், பாத மலர், பாத புஷ்பம், சடாரி, திருப்பாதம், பாதத்தை மீண்டும் அடி, திருவடி என பல வகைகளில் சூட்சுமமாக பல பொருள்களில் சித்தர் பெருமக்களும் முன்னால் கடவுளை அடைந்தவர்களும் நிறைய பேசியிருக்கிறார்கள். சூட்சுமத்தை புரிந்து கொள்ள இது ஒரு சந்தர்ப்பமாக அமையட்டும். திருப்பாதமே சரண். பாதத்தை இவ்வளோ பராமரிக்கணும்னா திருப்பாதத்தை எப்படி வச்சுக்கணும்? திருப்பாதம் தெரிஞ்சிருந்தா திருப்பாதத்தை சரியாக வச்சுப்பேன். திருப்பாதம் என்னன்னு தெரியலன்னா, பாதமே எனக்கு தெரிஞ்சிச்சு போதும் நினச்சிட்டேன்னா இந்த தலைப்பு பாதி கூட இல்லை, கால் கூட கிடையாது. திருப்பாதம் தெரியாத வரைக்கும் இந்த பாதம் வேஸ்ட்டு தான். அப்போ இந்த பாதத்தை பற்றி நான் எதுக்கு பேசுனேன்னா, இதை தாண்டி திருப்பாதம்னு ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்க பாருங்க. இது அடி, அந்த பாதத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அடி. அடியில் இன்னொரு அடி, இது திருவடி. அப்போ திருப்பாதம் அல்லது திருவடியை தெரிஞ்சிங்கன்னா தான் பாதம் முழுமை அடையுது. ஏன்? திருப்பாதம் சரியில்லைனாக்கா கால் பாதம் வேற மாதிரி ஆயிடும். பாதம் திருப்பாதம் சிவயோகியின் திருப்பாதம். வணக்கம். நிறைய பொருள் சார்ந்து பேசுகிறோம் நம்ம. இந்த தலைப்புனாக்கா உண்மை, அன்பு, அது மாதிரிலாம் நிறைய பொருள் சார்ந்து. இன்றைக்கும் நம்ம பொருள் சார்ந்து தான் பேச போகிறோம். ஆனால் பாதம் அப்படின்ற தலைப்புன்னா பாதம்னா கால், கால் தானே? பாதம்னா கால், கால்னா சுவாசம்.
கால்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால்னா ஒரே ஒரு அர்த்தம் மாதிரி இதே, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். எடை போகிறது கூட, ஆட்டுக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, நடப்பன கற்றுக்கலாம். நமக்கு கால் இருக்குது, நமக்கும் கால் இருக்குது, நம்மளும் நடப்பன தானே. அப்படியே நம்ம நடப்பனன்னு சொல்ல, நமக்கும் கால் இருக்குது தானே, நம்மள ஏன் நடப்பனன்னு சொல்ல? அதெல்லாம் அக்ரிணை. நமக்கும் கால் இருக்குது, நம்மளை மட்டும் உயர்தினைன்னு வர சொல்கிறாங்க. ஓ, அறிவு வச்சதுனால. இப்போ காலுக்கு அறிவு வச்சதுனால பாதம் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை பல பொருளில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம பாதம்னு ஒரு வார்த்தை எடுத்து பேச போகிறோம். பாதம்னா காலுன்னு ஒன்று அர்த்தம் இருக்குது. பாதம்னா கால், அப்படி தானே? இப்போ கால்லே கணுக்கால், முழங்கால், தொடை, அப்படி தானே? இப்போ எது கால்? கணுக்கால் காலா, முழங்கால் காலா? கால், முழங்கால் தான் கால். அப்போ கணுக்கால் கால் கிடையாது. அது என்ன கால்? அப்போ நாலு காலம். அப்போ முழங்கால் வரைக்கும் கணக்கு வைக்கணும்ன்றது இல்லை, சிரிக்காதீங்க, உண்மையாக தான். முழங்கால் வரைக்கும் ஒரு 2 ஜான் இருக்குதுன்னா ஆல்மாத்தோட 2 ஜான் இருக்கும். ஆல்மா உடம்பு 2 ஜான், 8 ஜானாக பிரிச்சிங்கன்னா கிட்ட மண்டலத்திலே 2 மண்டலம் மடக்கி அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. சும்மாலாம் இல்லை, அது ஒரு கணக்கு இருக்கு தான் செய்யுது. இப்போ கால்னா உடம்புல 4ல் ஒரு பங்கு, 4ல் ஒரு பங்கு கீழே, மேலே கிடையாது. தலைக்கு மரியாதை இல்லை, காலுக்கு தான் மரியாதை. ஒரு மனுஷனுக்கு தலையில் தலை தொட்ட கும்பிட்டான், இவர் பெரிய அறிவாளியாக இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் குனிங்கோ, தலையை தொட்டு கும்பிட்டான். யாருன்னா பார்த்தோன்னே தலையை தொட்டு, எப்பா இந்த தலை பெரிய தலை, ஏன் கும்பிடல? தலை தானே சிந்திக்குது, பயங்கர பிரில்லியண்ட்டாக தானே. எதை தொட்டு கும்பிட்டுருக்கணும் நம்ம? ஏன் தலையை தொட்டு கும்பிடல? தலை தானே தொட்டு கும்பிடணும், ஏன் தலையை தொட்டு காலை தொட்டு கும்பிட்றோம்? ஏன் என்னப்பா? ஓ, தலையே கால் தாங்குது. அப்போ தாங்குது எதுவோ அதை போய் கும்பிடணும் நம்ம. கரெக்டா இல்லையா? என்னையா ஆமாண்ணா ஆமா சொல்லயா, அது சொல்ல பெரிய ஆபத்து இருக்கும். இப்போ சேர்ல கால் தானே தாங்குது, அப்போ நம்ம கால் நண்டதில் உட்காந்துக்கணும் சேரை போட்டு. தாங்கிறது இடத்துல தானே மரியாதை இருக்குது, தாங்கிறதுனாலே மரியாதை. தலையை தாங்கிறதுனால காலுக்கு மரியாதைன்றீங்களா? தலையை தாங்கினுக்குது, அப்போ உடம்பு தாங்கலையா? அது அருவியே தாங்கினுக்கிற மூளை பேச இல்லையாப்பா. தலையை தாங்கிறதுக்கு கால் விசேஷம்னா, இந்த உலக சிந்தனையெல்லாம் அறிவெல்லாம் சிந்திச்சு பயங்கர மூளையெல்லாம் நிறைய திறமையாக இருந்து எல்லா நூல்கள்லாம் படித்து ஒன்று புரிஞ்சு வச்சுக்கிற தலை அதெல்லாம் தாங்கி தானே இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன்னா என்னுடைய ஸ்டோரிங் சிஸ்டம் எங்கே தானே இருக்குது, அப்படி தானே? பரவலிருந்து நான் என்னென்னு வெளியே எடுத்தாலுமே கூட அது பேசணுன்ற எண்ணம் தலையில் தானே இருக்குது. இப்போ காலோட விசேஷம் தலை தானே. ஏன் காலை கும்பிட்டாங்க அப்படின் போது நீங்கள் தாங்குதுன்றதால கும்பிட்டா தாங்கிறதெல்லாம் கும்பிட்டுருக்கணும் தானே, அப்படி தானே? ஏன்? ஆனால் தாங்கத்தை கும்பிடணுன்றதுக்காக தான் வாசக்காலில் குங்க மஞ்சள்லாம் வச்சுருப்பாங்க, நிலையை தாங்குது, அப்படி தானே? அஸ்திவாரம் போடும்போது சாமியெல்லாம் கும்பிட்டு அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க, அஸ்திவாரமாக இருக்குது. அதுவா அதுக்கு பெருமை? நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன். 5 அறிவு காலில் நடக்குது, நடப்பன. நாம் யார்? நடப்பன தானே. அதுவும் ஓடும், நம்மளும் ஓடுவோம். அதுவும் நடக்கும், அதுவும் நம்மளும் நடப்போம். அதுவும் ரிலாக்ஸாக நடக்கும், நம்மளும் ரிலாக்ஸாக நடப்போம். அப்படி தானே? நம்மளும் நடப்பன தானே. ஏன் நடப்பனன்னு சொல்ல? ஏன் மனுஷன் மனதால் வாழ்வனன்னு சொல்கிறோம்? என்னப்பா? முதுகு தண்டு நிமிந்துக்கிறதுனால நம்ம நடப்பன கிடையாது. அவன் முதுகு தண்டு நின்று நடக்கும்போது குரங்கெல்லாம் நடப்பன கிடையாதா? அணில் நின்றுச்சுன்னா நடப்பன கிடையாது. ஆட்டுக்கு நடப்பன கிடையாது, ஏன்னா மேலே 2 கால் தூக்கி மேலே வச்சிருச்சு.
சில ஆடுங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, காலை தூக்கி மரத்து மேலே வச்சு நின்று இருக்கும். 5க்கும் 6க்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த காலை எங்கே போகணுன்னு எது தலை டிசைட் பண்ணும். தலை டிசைட் பண்ணி கால் எங்கே போவோம்னா போக வேண்டியதுக்கு தான் போவோம். போகாத இடத்துக்கு என்ன பண்ணாது, கால் போகாது. இந்த கால் எங்கே போச்சுன்னா சரியான வழித்தடத்தை பார்த்து போனதுனால அது என்ன ஆச்சு, வெற்றியத்தை அடைஞ்சிது. அப்போ போக வேண்டிய இடத்துக்கு போச்சு கால். தலைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இந்த கால் இந்த தலையை என்னென்ன சொல்லிச்சோ அதெல்லாம் என்ன பண்ணிச்சு, இந்த கால் செஞ்சுது. எவ்வளோ தாங்கி நிற்கிற இந்த தலைக்கு கட்டளை இடுற உரிமையை கேட்டு நடக்கிற பணிவு எதுக்கு தான் இருக்குதே, தாங்குதுன்னு திமிரில் இருக்குதே. ஆனால் என்ன செய்யுதே, என்ன செய்யுதே, யாரோட கட்டளைக்கு? அப்போது உன் மூளை எங்கெல்லாம் போகணும்னு நினைக்குதோ அங்கெல்லாம் என்ன போச்சு, கால் போச்சு. கண்டத்தில் காலை விட்டியானா, ஆழம் தெரியாமல் காலை விட்டியானா போச்சு. கரெக்ட் தானே? அப்போ இந்த கால் பாதுகாப்பாகவும் சரியாகவும் இந்த தலையை வச்சுங்குதுன்னாக்கா தலை பேச்சை கேட்டு நடக்குது. எது கேட்டு நடக்குது? அப்போது உன் தலை பேச்சை நானும் கேட்டு நடப்பேன், உன் கால் மாறின்றதுக்காக தான் காலில் வந்தேன். எப்படி தலை பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு யாரை மாதிரி இருப்பியான்? அப்போ ஏன் காலை கும்பிட்டான்? ஏன் உன் தலையை கேட்குற கால் மாதிரி நானும் என்ன பண்ணுவேன், கேட்டு நடப்பேன். உன் காலாக இருப்பேன், உன் செருப்பாக இருப்பேன். இந்த ராமர் போனார் காட்டுக்கு, அந்த செருப்பை எடுத்துன்னு வந்து பரதர் வச்சாருன்னு ஏன் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? செருப்பை எடுத்துன்னு வந்தது விஷயம் நினைக்கிறீங்க? காலோடு இருந்தது இது. அப்படின்னா ராமருடைய மூளை என்ன நினச்சதோ அதை செஞ்ச காலுக்கு அணிகலனாக இருந்தது. அதனால் என்ன பண்ணார் அவர் எடுத்துன்னு வந்து அதை பரதன் எடுத்துன்னு வந்து வச்சுதான் ஒரு கதை சொல்லி வச்சுருப்பாங்க. மேட்ரு செருப்பா, மேட்ரு என்ன, ராமர் மூளை அதை கேட்டுன்னு வந்தது, அது கால், அந்த காலுக்கு அணிகலனாக இருந்தது செருப்பு. அதுக்காக எடுத்து வந்து வச்சுக்கிறார். அப்படியே பிடிச்சிங்க என் கதையை, எப்படின்னா பிடிச்சிங்க போங்க. ஆனால் கதை தான். இப்போ காலுக்கு மரியாதை எதுக்கு? காலா பாதமா, காலா பாதமா? பாதம்னா இப்போ முழங்கால் வரைக்குமா? பாதம்னா கணுக்கால் வரைக்கும் இருக்கிறது மட்டும்தான் பாதம். அப்படி தானே? தலையில் போய் உங்களுக்கு ஒன்று வைப்பாங்க, பெருமாள் கோயில் போன, அது பேர் என்ன, சடாரி. அதில் என்ன கால் முட்டி முழங்கால் வரைக்கும் வச்சுருக்கான், எதுக்கு வரைக்கும் வச்சுருக்கான்? என்னது? பாதம்னா காலும் கிடையாது, காலும் கிடையாது. கால்லே ஒரு காலில் பகுத்து போட முடியாது, கணுக்கால், கொஞ்சோண்டு கால், கொஞ்சம் கால். அதுக்கு பேர் என்ன? காலுக்கு ஒரு மரியாதை. காலை விட மரியாதை எதுக்கு? பாதத்துக்கு. ஏன் பாதம் விசேஷம்? இப்போ தான் தாங்கி நிற்கிறதுக்கு வரணும். ஏன் சொல்கிற பேச்சை கேட்கறதுக்கு காலாக இருந்தாலுமே கூட, முட்டி முழங்கால் எல்லாமே அசையும், அதெல்லாம் பண்ணுமே இருந்தால் கூட, எங்கே பேச்சுக்கு போனாலும் அங்கே நின்றுங்கிறது எது? பேலன்ஸ் பண்ணுறது எப்படி? எது எது? ஏன் பாதுகாப்பாக இருக்கிறதுனால அது பேர் பாதம். 4 ஒரு பங்காக இருக்கிறதுனால கால், ஆனால் பாதுகாப்பாக வச்சுங்கிறதுனால அது பேர் என்ன? இப்போது என்ன பாதுகாப்பாக வச்சுருந்தா அதுக்கு பேர் என்ன? இப்போ தலைப்பு என்ன? இப்போ என்ன பாதுகாப்பாக வச்சுக்கிறது எது? எந்த பாதம்? பாதுகாப்பா என் காலை நான் வச்சுங்கிறேன்னா கால் என்ன பாதுகாப்பாக வச்சுக்குது? பாதம் என்ன பாதுகாப்பாக வச்சுங்குதா? என் தலை பாதுகாப்பாக அந்த பாதத்தை வச்சுக்குதா? ஒரு காலை தூக்கி ஒரு கால் நிற்கிது இல்லை? அப்போ பாதம் விசேஷமாக தலை விசேஷமாயா? ஏன்? இது கட்டுப்பாட்டு வச்சுக்குது தலை. எப்படி? நான் ஒரு காலை தூக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கால் தான் இருக்குது, அதில் நான் பேலன்ஸாக இருக்கணும். இப்போது பாதம்னு நீங்கள் அங்கேருந்து வந்துடணும். எப்படி? பாதுகாப்பாக இருக்கும், என்னை தாங்கும், பாதுகாப்பாக இருக்கும், அதே சமயத்தில் என்ன வழிநடத்தவும் செய்யும். வழிநடத்த செஞ்சால் அது பேர் திருப்பாதம். வெறும் பாதம்னா வழிநடத்தாது. வெறும் பாதம் என்ன பண்ணாது? வழி நடத்தாது. அது வெறும் பாதம். எந்த பாதம் என்ன வழிநடத்தும்? அப்போ வேற ஒரு பாதம் இருக்குது.
இது ஒரு பாதம், கால்லேருந்து இருக்குது பாதம். இந்த பாதம் என்னை தாங்கும், என்னை தாங்க மட்டும்தான் செய்யும், வழி நடத்தாது. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, அறிவு இல்லை. பாதம் தான் அது, தாங்கும் தான். அதில் இந்த பாதுகாப்பு கருதி தான் அது கடவுள் செஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த பாதம் எனக்கு விசேஷம்தான். காலில் உள்ளது போகிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எனக்கு எது விசேஷம்? ஏதோ புரிஞ்சுக்கினா ஒரு மனுஷனுக்கு பாதம் விசேஷம், பாதம் காட்டுது, கண் போன போக்கிலே கால் போகக்கூடாது, என்னை வழி நடத்துது. விலங்குலேருந்து நான் வித்தியாசப்பட்டதுக்கு காரணம் என் கால்கள் என்ன பண்ணுதே, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் கட்டுப்பாட்டு இருக்கிற கால் மாதிரி என்னை என்ன பண்ணு, நீ உன் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கோ. அப்போ ஒரு மனுஷன் காலில் ஊறுத்து எதுக்காக எடுத்துக்கணுன்ட்டு அப்படியே ஊறுறான். அவன் பேச்சை கேட்குறான், காலில் ஊறும் பேச்சா. காலில் ஊற்று ஒரு சடங்காக வச்சுட்டு போயிடுறோம் தானே. இங்கே வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக காலில் ஊந்து ஏந்து கூட திரும்ப ஏன் அவனை இடத்துக்கு போனான்? அப்போ அவன் காலாக நினச்சான். அவனா தான் சும்மா தெரியாமல் வந்துங்க, அந்த அப்படி தானே சடங்காக செஞ்சான். அவனா தெரியாது இதுக்கு பின்னாடி இது மாதிரி ஒன்று இருக்குது, இதனால தான் ஒரு காலில் ஒன்று இல்லை ஊந்துருக்கூடாது தானே. ஒருத்தர் வராரு, சத்தம் கேட்குறாரு, அப்படியே போயிடுறாரு, அப்படியே அங்கங்கே போகிறார். தப்பு இல்லை. ஏன் அவசியம் இல்லை. என்னை ஒத்துக்கணுன்ற அவசியம் எல்லாருக்கும் கிடையாது, அவசியம் கிடையாது. எல்லோரும் ஒத்துக்கணுமா என்ன? எல்லாருக்கும் எல்லோரும் சரியா என்ன? அப்படிலாம் கிடையாது. அவசியமும் இல்லை. எல்லோரும் வாழ்க்கையும் யாருக்கானது? அவங்களுக்கானது. யாருக்கு உரிமை இருக்குது உங்கள் வாழ்க்கையில்? உங்களுக்கு உரிமை இருக்குது, அப்படி தானே. அப்போ காலில் விழுந்தீங்கன்னா என் பேச்சை கேட்கணும், அப்படி தானே ஊந்துங்க. அப்போ அப்படியே விழுறீங்க, அப்படி விழல. அப்போ காலில் எல்லோரும் செய்கிறாங்க, எல்லாம் ஊறுறாங்க, அப்படி தான் எல்லாம் வணக்கம் பண்ணுறோம். எல்லோரும் இப்படி வணக்கம் பண்ணுறோம். எல்லோரும் சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் செய்யணுமே தவிர பர்பஸ் செஞ்சு செய்கிறோம். நிறைய பேர் கால்னாவே என்னன்னு தெரியல, அப்படி தானே. இப்போ கண்ணப்ப நாயனார் காலை தூக்கி லிங்கத்தில் வச்சாருன்னா காலை வச்சார், காலை வச்சிருப்பாரு. காலை கூட வைக்கல, கட்டை வரல வச்சு. ஏன்னா அவர் உபதேசம் வாங்கலை, அவருக்கு தெரியாது. அதனால் அவர் கரெக்டாக சொல்கிறார். யா ஆமாம், எந்த காலை வச்சார், எந்த கட்டை வரல வச்சார்? அதான் எந்த கால் கட்டை வரல வச்சாரியா என்ன? எந்த கால் கட்டை வரல எடுத்து வச்சாரு? இடது கால் தூக்கி வச்சாரா, வலது கால் தூக்கி வச்சாரா? என்னப்பா உனக்கு அவரு வச்சாரு எப்படின்னாக்கா உனக்கு வாட்டம் நீ வைக்க போற லிங்கத்துல. நீங்க யாருன்னா லிங்கத்துல கால் வச்சு போட்டோ எடுக்க முடியும்? ஒத்துப்பான். நீங்க போய் இப்போ லிங்கம் வச்சுட்டு நான் சொல்றேன்ட்டு நீங்க காலை தூக்கி கட்டை வரல தூக்கி லிங்கத்தில் வச்சு ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்? நான் சத்தியார்த்தமா சொல்றேன், அதை நீங்க செய்ய சொல்லல, பண்ணா என்ன நடக்கும்? கால் இருக்காது உனக்கு, அப்படிதானே? குற்றம் தானே. அவன் புனிதமாக ஒருத்தர் லிங்கத்தை சாமியாக கும்பிட்டுங்கிற ஒரு மனிதருக்கு கூட்டத்தில் போய் நீ காலை தூக்கி அதை லிங்கத்தில் வச்ச குற்றம் தானே. அவன் மட்டும் வச்சு போட்டோவே போடுறான். அவன் யாரோ ஒருத்தர் காலை வச்சுக்கிட்ட போட்டோவை போடுறான் தானே, அப்போ அது குற்றம் கிடையாது. என்ன நோக்கம்? ரத்தம் வந்துதா? ரத்தம் வந்ததுக்கு அடையாளம் என்னென்ன வச்சாங்க? சரி, இவர் கண்ணை எடுத்து வச்சிட்டாரு. ஓ, இவர் கண்ணு எடுக்கும்போது அடையாளம் தெரியாது. அப்போ நீங்களும் போய் லிங்கத்தில் போய் கண்ணு பிடிங்கி போட்டு இன்னொரு கண்ணு பிடுங்கிறதுக்கு பதில் நீங்கள் காலை தூக்கி வச்சிங்கன்னா ஒத்துப்பாங்க. ஆமாம் தானே? ஆமாம் தான். ஒரு கண்ணு நோண்டி உள்ளே விட்டு கொடாரி கண்ணை பிடுங்கி விசிறி வச்சுட்டு இல்லை அது மேலேயே வச்சுட்டு இந்த காலத்தை வச்சு அவங்கள எதனா பண்ணுவாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? பைத்தியம் ஆயிட்டீங்க. அப்போ உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கரெக்ட் தானே? அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்களும் ஒரு கண்ணை பிடுங்கிட்டீங்க, அந்த லிங்கத்தில் வச்சு துணி வச்சு கட்டிட்டீங்க. இப்போ இன்னொரு கண்ணு பிடுங்கி வைக்கணும், துணி கட்ட முடியாது. அப்போ நீங்களும் காலை தூக்கி வச்சா என்ன பண்ணுவாங்க? இதை செஞ்சால் அவனை பைத்தியக்காரனுமா கரெக்டுன்னுமா? பைத்தியக்காரன். அப்போ அந்த மாதிரி மட்டும் சாமின்னு கும்பிட்டுக்கிறீங்க. கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு பக்தி உள்ளவனே இல்லைன்றாங்க. கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இல்லைன்னு சொல்லணுமா, பக்தி உள்ளவன்னு சொல்லணுமா? என்கிட்ட உபதேசம் வாங்கினா பக்தி உள்ளவன் சொல்லுவேன். அப்போ உபதேசம் வாங்கிக்க வேண்டியது தானே பக்தி உள்ளவன் சொல்கிறதுக்கு. இல்லை பைத்தியக்காரன் தானே சொல்லி தெரியணும். ஏன் பக்தி உள்ளவன் போய் சொல்கிற?
அதுக்கான தாத்பரியம், அது என்ன காரணம், என்ன பண்ணாங்கன்னு ஒன்று புரியணும் தானே, கேட்கணும் தானே. எனக்கு புரியுதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்கிட்ட என்ன பண்ண நீ ஏன் கேட்கல? ஏன் கேட்க மாட்டேன்ற? பணம் கொள்ள பணம் பிடுங்குறேன்ட்டா? உனக்கு தான் வழி நிறைய வச்சுக்கிறேன், 12 வாரம் வா அதுவா இதுவான்ட்டு. நான் என் பாதம் சொன்னால் வியாபாரத்துக்கு வந்து இறங்கிட்டாருன்னு. எதுவாக இருந்தாலும் அண்ணாச்சி என்ன பண்ணுவார்? அண்ணாச்சி என்ன பண்ணுவார்? எதுவாக இருந்தாலும் அண்ணாச்சி வேலை என்ன? சாமி புளி வித்தறீங்களா வெய்யி, உப்பு வித்தறீங்களா வெய்யி, கடுகு வித்தறீங்களா, என்ன பண்ணுவார்? வெந்தயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆகுதுன்னு இங்கார் சுமந்திர ஒரு பாடினா அது ஒரு நல்லா இருக்கும். வெங்காயம் சுக்கானாலா? வெங்காயமா கிடையாது, அது பாட்டு வரி மறந்துட்டேனே. வெந்தயம் வெங்காயமா அது பேர் இல்லை, வெங்காயமா ஃபஸ்ட்டு அதி. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆகாது என்ன ஆவது என்ன? மங்காத சீரகத்தை தாரியரோ ஏரகத்தை செட்டியார். ஒரு செட்டியார்கிட்ட போனாலும் என்ன பண்ணுவார்? வியாபாரம் தான் பண்ணுவார். இப்போ தலைப்பு பாதம் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ காலில் ஊறுத்துன்னா என்ன அர்த்தம்? வழிநடத்துது, அவர் பேச்சை கேட்டு நடக்கிற ஒரு பொருள் அது. அதனால் அந்த மாதிரி ஒரு பொருளாக இருக்கிற எனக்கு மூளை வானா உன் கால் மாதிரி நான் என்ன இருப்பேன், நீ சொல்லு நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன்னு. காலில் ஊறுத கரெக்டு. காலில் ஊர்ந்த நீ சரி, பாதத்தை தூக்கி என் தலைமையில் வச்சான். இவன் பாதத்தை தூக்கி போய் கட்டவரில் எடுத்து போய் வச்சுக்கிறான் லிங்கத்தில். அது ரொம்ப நோட்டீஸ் பண்ணோம் அந்த பாயிண்ட்டை. வெறும் காலை மட்டும் வைக்கல, காலில் கூட எங்கே தான் வச்சுக்கிறான்? கட்டவரில் தான் வச்சுக்கிறான். எல்லா வரலையும் வச்சுக்க வேண்டியது தானே, மொத்தமாக பார்த்து வச்சு முடிக்க வேண்டியது தானே. ஏன் கட்டவரில் வச்சாருன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. கட்டவரில் வச்சா பாயிண்ட் கரெக்டாக இருக்குமா, சிண்டவரில் வச்சா பாயிண்ட் கரெக்டாக இருக்குமா? சிண்டவரில் தானே இன்னும் துல்லியமாக இருக்கான். துல்லியமாக எது கண்டுபிடிக்க முடியும்? கண்ணை எங்கே பொருத்தணும்னு ஒருத்தனுக்கு யோசனை வந்தேன்னா எந்த விரலில் வச்சா துல்லியமாக தெரியும்? நுனி விரலில் வச்சாவா போட்டுக்க மொத்தமாக எழுத்துனாவா? நுனி விரலில் வச்சா. அப்போ கட்ட விரலில் நுனியை வச்சுருப்பாரு. சிற்பி பார்க்குறாரு, ஓ இது இப்போ நம்ம செதுக்குனா இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதில், கரெக்ட் தானே? இல்லை சிற்பம் செதுக்குனா இதெல்லாம் நோட்டீஸ் இல்லை தானே, தெரிஞ்சுக்கணும் தானே. நிறைய பேர் சிற்பம் தெரிஞ்சு தெரியாமல் தானே கண்டுபிடிச்சு செஞ்சுக்கிறான். இஷ்டத்தையும் செதுக்கி விட்றாங்க தானே, என்ன மீனிங் தெரியாமல். பிடுங்கி போட்ட கண்ணு எது? பிடுங்கி வச்ச கண்ணு எது? முதல்ல கண்ணை எதை பிடுங்கி வச்சாரு? இதெல்லாம் கேள்வி கிடையாது. யோ ஃபோட்டோவை பார்த்தோமா, சாமியை கும்பிட்டோமா, தேங்காய் வச்சோமா, வந்துடணையா வந்துடணும், அவ்வளோதான். சைவம் சாப்பிட்டோமா, சைவம் மட்டும் சாப்பிட்டோமா, நம்மளாம் சைவ சித்தாந்தின்னு சொன்னோமா, பட்டை வச்சோம்னா வந்துடணும், அவ்வளோதானே. உத்ராட்ச கோட்டை வாங்கி போட்டுக்கணுமா, சிவசிவான்னு ஏதனமா, மஞ்சாவை போட்டுக்கணுமா, சிங்கத்துக்கு போட்டு வச்சோமா, என் ஒன்றா பேசினான்னா அவனை சேரி வைக்கின்னு சொன்னோமா, நம்ம யாரிப்பா கவனமாக பேசுகிறோம் நம்ம நினச்சினுக்கிறோம், அப்படித்தானே. இந்த புறம்போக்கு முள்ள மாதிரிங்களாம் என்ன பண்ணானுங்கன்னு கேட்குறேன். என்ன யோசித்தானுங்க? என்ன நடந்தது? பாதம்னா என்ன? அது பாதம் அவள்மன்னா திருப்பாதம். திருப்பாதமே நான் பற்றினேன். என்னத்த பாதத்தை பற்றினார் இவர்? மற்ற பத்தெல்லாம் எனக்கு எதுக்குன்றாங்க. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். ஆமா, இந்து மதத்தில் சைவ சித்தாந்த சமயத்தில் இருக்குதுன்னா இது திருநீர். பாதம்னா வேற, திருப்பாதம்னா வேற. இப்போ பாதம்னா கணுக்காலுக்கு கீழே எப்படி இருக்கும்? பட்டையாக இருக்கும். எப்படி இருக்கும்னா மென்மையாக இருக்கும். பாதம் மென்மையாக இருக்குமானா ஆமாம், பாதம் மென்மையானது தான். உள்ளங்கை கையெல்லாம் எப்படி தான் இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருந்தால் மென்மையானதா? ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு இரும்பை பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு, சுற்றி பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு, உளி பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு, அது மாதிரி வேலை செய்கிறவருக்கு கை எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக. நிறைய நடக்கிறவருக்கு கால் எப்படி இருக்கும்? நடக்காத ஒரு கால் எப்படி இருக்கும்? ஏன்? பகுதி மென்மையானது, ஆனால் நடந்தால் என்ன ஆகிடும்? திடமாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாறிடும். திடமானதாக மாறும் செயல்பட்டார்னா. எந்த செயலும் படாமல் கம்முனே வச்சுக்கிறாருன்னா பாதத்தை சாப்பிட்டா இருக்கும். இருக்கட்டும், நான் மலர் மீது நடக்கணும்னு நினச்சிட்டேன். இந்த பூமி முழுசும் மலர் போடவா, ஒரு செருப்பு மேலே மலர் போட்டுக்குவா? இந்த பூமி மெத்துன்னு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மெத்துன்னு ஒரு செருப்பு போட்டுக்குவா, பூமியை மெத்துன்னு ஆக்குவா?
பாருங்க. அப்போ பாதம் என் கட்டுப்பாட்டுக்கு வரும். என் பாதத்தை நான் மெத்துன்னு வச்சுக்கணுன்னா அங்கே ஒரு அணிகலன் போட்டால் போதும். கரெக்ட் தானே? அதை மெத்துன்னு வச்சா நான் முழுசும் பூமி முழுசும் இப்படி தான் நடப்பேன். ஏன்? அப்போ எனக்கு பூமி மெத்துன்னு எப்போ புரியும்? என் பாதத்தை கவனிக்கிற விதம் பொறுத்து தான். அப்படி தானே? அந்த பாதத்தை நல்லா தேய்ச்சி அழகாக ஒரு சாக்ஸை போட்டு அது மேலே ஒரு ஷூவை போட்டு மெத்துன்னு நடக்கிறேன். எனக்கு 2 ஷூ வாங்கி கொடுத்தான் நான் ஒருத்தன். பேர் சொல்கிறது இல்லை, நிறைய பேருக்கு நன்றி சொல்லிக்கலாம். மெத்துன்னு ஒரு ஷூ இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக மசாஜ் பண்ணுற மாதிரியாக இருக்கணும், செல்ஃப் மசாஜ் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கணும். அக்கு ப்ரெஷர் ஆகணும், செருப்பு இருக்குது. முட்டி வலி இது மெத்துன்னு இருக்கணும், ஒரு செருப்பு இருக்குது. ஷூங்களில் விதவிதமாக விலைக்கேற்ற மாதிரி. இதெல்லாம் எதை பண்ணுறதுக்கு? காலுக்கா பாதத்துக்கா? அப்போ காலுக்கு இல்லையா? காலுக்கா பாதத்துக்கா? ரெண்டுக்கும் தான். என்னையா பிரச்சனை உங்களுக்கு? 2 கேட்டால் 1 தான் சொல்லணும், அவனா சொல்லி கொடுத்துட்டானுங்க. இதுவா அது வேணா 2 தான் சொன்னால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சின்ன பொண்ணு வேணுமா பெரிய பொண்ணு வேணுமா என்ன சொன்னா? 2 பொண்ணு ஓணுன்னு சொல்ல என்ன பிரச்சனை? யாருன்னா 1 கேட்டாங்கன்னா நீங்களும் 1 தான் கேட்பீங்களா? இல்லை 2 பேரையும் விட்டு மாமியார் ஓணுன்னு கேட்டாங்கன்னா மாமியார் தான் கேட்பீங்களா? உங்களுக்கு என்ன ஒன்றுன்னு பற்றி யோசிக்க மாட்டீங்க. எவனா என்ன சொன்னான்னா அதை தான் பதிலாக சொல்லுவீங்க. சின்ன பொண்ணு வேணுமா பெரிய பொண்ணு வேணுமான்னா 2 பொண்ணும் வேணாமாமா எனக்கு மாமியார் தான் ஒன்று நான் கேட்பீங்களா? அந்த பாட்டில் சொல்லிட்டானே. இல்லை உங்களுக்கு சின்ன பொண்ணு ஒன்றா என்ன பண்ணணும், சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஒன்றா என்ன பண்ணணும், பெரிய 2 ஒன்றுன்னா என்ன பண்ணணும். இப்போ என்ன மாதிரி எல்லாம் 3 ஒன்றுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லலாம் தானே? அது அவன் சாமர்த்தியம் தானே. என்ன மாமா இது போய் இப்படிலாம் கேட்டுக்கிறீங்க? வீட்டில் இருக்கிற பொம்பளைலாம் எனக்கு தான் மாமா, அவசரங்களா அப்புக்கு அத்தையும் பார்த்துக்கிறேன் சொல்லலாம் தானே? சாமர்த்தியத்தை பொறுத்து தானேயா, சொல்லக்கூடாதா? மாமனார் என்ன தப்பா நினச்சிருவாரு? மாமனாரை பொறுத்து எல்லா மாமனாரும் தப்பா நினச்சிப்பாங்களா? ஏன்? மாப்பிள்ளை பரவாயில்ல நல்லாக்கிறா, ஒரு நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு ஒரு வரம் கச்சுது, சந்தோஷப்படுறாமலே இருப்பான் தானே, இருக்க மாட்டானா? அந்த மாதிரி இருந்தானா அவனை அசிங்கன்றுவீங்க. நல்லவனா இருக்கக்கூடாது அது மாதிரி ஆம்பளை. இருட்ட மாப்பிள்ள நல்லா இருங்க, சந்தோஷமா முன்னாடி சொல்கிறேன் மாப்பிள்ள நல்லா இருக்கிறான், அவசரங்களா போய் பார்த்துப்படி என்ன சொல்கிறேன் பார்த்து கூட அப்படி தானே பண்ணலாம் தானே? இவ்வளோ மோசமானவங்க பொண்ணு கொடுப்பாங்களா யாருன்னா அது மாதிரி பேசினாங்க? பேசலாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, செஞ்சால் கொடுப்பானுங்க. அப்படியா? சும்மா தான் பேசுகிறோன்றது புரியும். ஒரு ஆம்பளை 3 பேர் கல்யாணம் பண்ணி வாழ முடியும்? தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது. ஆனால் நான் சும்மா சொல்லுவேன், சும்மா கூட சொல்லுவேன், ஆனால் உண்மையாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. பேசுகிறேன் நான், கரெக்ட் தானே? அப்போ பேசும்போது இன்னொன்னா பேசுகிறாங்க. இப்போ பாதன்னு ஒருத்தர் பேசுகிறாரு, ஆனால் எதை பேசுகிறாருன்னு யாருக்கு தெரியும்? அப்போ அவர் ஒரு மீன் பண்ணியிருப்பார், பாதத்தை அவர் ஒரு அர்த்தம் பண்ணியிருப்பார். பாதம்னா இவனுக்கு புரியாதுன்றதால என்ன பண்ணி போட்டார்? மற்ற பற்றி எனக்கு வேணால் திருப்பாதத்தை நான் பற்றிக்கிறேன், நான் பாதத்தை பற்றி விடவே இல்லை, நான் பாதத்தையே பற்றிக்கினேன். அப்படி தானே? பாதத்தை பற்றினாக்கா அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்? யாரை கேட்கணும்? அவர் தானே கேட்கணும். அவர் கேட்காம நீ பண்ண அர்த்தம் பண்ணிக்கிற, நீ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி நீயாவே மீனிங் பண்ணுறிய. அந்த கேள்வியெல்லாம் இருந்து கேட்டுட்டு நியாயமாக புரிஞ்சுக்கணும்ல. காலை தூக்கி வச்சாரு, இப்போ இதை காலை தூக்கி வச்சாரு, கண்ணை பிடிங்கி வச்சுக்கிறானே, அவ்வளோ முட்டாளாவாக இருப்பான். கல்லுக்கு எவனா கல் பிடிங்கி வைப்பானா? லிங்கன்றது ஒரு கல் தானே, ஒரு ஷேப்பு கல், கரெக்ட் தானே? கல்லுக்கு எவனா கண்ணை பிடிங்கி வைப்பானா? என்ன பண்ண போகிறார் இவரே? லிங்கத்துக்கு என்ன பண்ண போனார் இவரே? ஊட்ட தானே போனாரு. ஊட்ட போனால் என்ன இருந்திருக்கணும் அதுக்கு? வாயில் எங்கே ஊட்டினாரு? வாய் தான் அதுக்கு. வாய் இல்லாத லிங்கத்துக்கு எப்படி ஊட்டினார் இவர்? கண்ணு இல்லை, பிடிங்கி கண்ணை பிடிங்கி வச்சார். ஓகே, பிடிங்கி தான் அவர் கண்ணை பிடிங்கிட்டாரு. வாயில் என்ன பிடிங்கி வச்சாருன்னு கேட்குறேன். வாய் இல்லாத லிங்கத்துக்கு எப்படி வச்சார் இவர்? முதல்ல இவர் வாயில் பிடிங்கி வச்சிருக்கணும் அதில். ஆமாம் தானே? இதெல்லாம் சிரிக்க தெரியுது. இப்போ வாயை பிடிங்கி வச்சிருக்கணும். இப்போ ஏன் வாயை பிடுங்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்காது. நான் அந்த மாதிரி பிடிங்க இல்லை. இப்போ ஏன் வாயை பிடிங்கலான்னு பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்கறது பதில் சொல்கிறேன்னா சொல்ல முடியாது. அப்போ பாதம்னு ஒரு வார்த்தை பல கோணங்கள் அது என்ன ஆகுது? விரியுது.
அப்போது பாதம் திருப்பாதம் அப்படின்னு ரெண்டும் வேறு வேறு, ரெண்டும் ஒரு பாதம் கிடையாது. கால் வேற, கால் வேற. அப்போ காலை வச்சாரு அப்படின்னா சுவாசத்தை வச்சாருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சுவாசத்தை வச்சார். ஏன்? கால் கொண்டு நடந்தேன், கால் ரெண்டுக்குதா? ரெண்டுக்குது. எடுத்து வைப்போமா? சுவாசமாக இப்படி தாங்குது, ரெண்டு தாங்குது. ஒன்று இழுக்குது, இன்னொன்று தள்ளுது. இழுத்தா ஒரு கால், விட்டா ஒரு கால். ஒரு கால் இழுக்க, ஒரு கால் தள்ள நடந்து போயின்னுக்கிறோம். வாழ்க்கையும் காலமும் அப்படி தான் ஓடினுக்குது. அதனால் சுவாசத்தையும் என்ன சொன்னாங்க? காலுன்னாங்க. இப்போது வர்ற கால் வலது கால், போகிற கால் இடது கால். ஏன் இடத்துக்கு போகுது? அது எங்கேருந்து வந்ததோ அங்கே போனால் அது பேர் என்ன? எங்கேருந்து வந்ததோ அங்கே போனால் அது பேர் என்ன? இடம். அதனால் அது பேர் என்ன? எதை இடமாக கொண்டிருந்ததோ அந்த இடத்துக்கு போனால் அது பேர் என்ன கால்? இடது கால். எது வலம் வந்து போதோ அது காலுக்கு என்ன பேர்? அப்போ வலம் வந்து போனால் அது பேர் என்ன கால்? இப்போ வலது கால் இதுவா? சுவாசத்தில் வருது வலது காலா? வலம் வந்து போனால் வலது கால். இடத்துக்கு போனால் அது பேர் என்ன? இதயம் எங்கே இருக்குது? ஏன் இடத்துல இருக்குது? இருக்க வேண்டிய இடம். அதனால் அது பேர் என்ன? இப்போ இடது அசிங்கமா வலது அசிங்கமா? ரெண்டுமே எதுவும் கிடையாது. இடமா இருக்குது இடம், வலம் வந்து போனால் அது பேர் வலம். வலம் வர்றதுக்கு மட்டும் வாழ போறியா, இடமா இருக்கிறதுக்கு வாழ போறியா? இப்போ யோகம் செய்கிறவங்களாம் இடதுகலை யோசனை, இடகலை யோகம் அப்படி தானே சொல்லுங்கள். சந்திர யோகம். ஏன் சந்திர யோகம்னு சொன்னானுங்க? இடமாக கொண்டு இருக்கிறதுனால. அப்படி தானே? அப்போ இந்த பாதத்துக்குள்ள யோக சாதனை செய்கிறவனுங்கெல்லாம் வேற ஒரு அர்த்தம் பண்ணி வேற ஒன்று சொல்லியிருந்துக்கிறாங்க. அப்போ அது எப்படி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள்? இப்போ இவன் சொல்கிறான் வேதங்கள்லாம் கடவுளை உணர்றதுக்குன்ட்டு, கடவுளை உணர்த்துறதுக்குன்ட்டு, கடவுள் இருக்குதுன்றதுக்கு சாட்சின்றதுக்கு. எந்த மாதிரி வேதங்க? எந்த மாதிரி வேதையா? எல்லாம் தான் டாக்குமெண்ட்டு. டாக்குமெண்ட்னா என்ன தான்? யார் வேணா நூல் எழுதலாம். எல்லா நூலும் நூலாகுமா? எல்லா புக்கும் வேதமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில மத சடங்கு நூலில் வேதம் கிடையாது. வேதம் இல்லாத நூலை நான் சொல்ல மாட்டேன். இங்கே நீ என்ன பண்ண ரகசியமா? எது வேதம் அப்படின்னா சிவாகமம் அப்படின்னு ஒன்று புக்கு இருக்குது. எதுக்கு? சிவத்தை பற்றின ஆகமம். அதனால் அது பேர் என்ன? அது பேர் சிவாகமம். கொச்சப்படுத்துறதுக்காக திருமந்திரம்னு வச்சுக்கிறான். கொச்சப்படுத்துறதுக்காக என்ன சொல்கிறான்? ஏன்? மந்திரம்னா அது மனதுக்கான ஒரு செயல் மட்டும்தான். திருமந்திரம்னா ஒரு சிறப்புடைய மந்திரம்னு சுருக்கிட்டான். ஆனால் அது புக்குன்னா வச்சுக்கிறாரு அவர். எதுக்கானது? சிவத்தை உணர்றதுக்கானது. அது உனக்கு கிரந்தம், அது எவிடன்ஸ், அது ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ். அதை படிச்சுட்டு என்ன ஆகலாம்? நீ சிவத்தை உணரலாம். சிவம் எங்கே இருக்குது? உடம்புக்குள்ளே இருக்குது. அதை தானே அவர் சொல்லுவார். அப்போ உடம்பு இழுக்குன்னு முன்னாடி நினச்சிருந்தேன், இப்போ என்ன இல்லை. அப்போ அங்கே அவர் என்ன சொல்லுவார்? அப்போது சிவம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்னன்ற டீட்டெயிலாக எதில் சொல்லுவார். மற்ற நூல் சொல்லாது. ஏன்? போனவன் வந்தவன்லாம் எழுதி வச்சுக்கிறான். 10 பேர் எழுந்தது, 5 பேர் எழுந்ததெல்லாம் தொகுத்து வச்சு புக்குன்னு போட்டு வச்சுக்கிறானுங்க. அப்படி தானே? எவன் ஒன்றும் போய் எழுந்ததெல்லாம் சேர்த்து வச்சுட்டு புக்கு ஒரு புக்காகுமா? ஒருத்தர் சொல்லணும், அந்த ஒருத்தன் கடவுள் சொல்கிறதுக்காக சொல்லணும். வாழ்க்கை சொல்கிறதுக்கான நூல் எப்படி வேதமாக ஆக முடியும்? ஒருத்தன் இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், போகணுன்னு வரணும், ஒருத்தர் இலக்கண நூல் எழுதுகிறான், வாழ்க்கைக்கான இலக்கண நூல். அது பேர் இலக்கியம். அது பேர் என்ன? இலக்க சொல்கிறது. அதனால் அது பேர் என்ன? அது எப்படி வேதமாகும்? இலக்க சொன்னது என்ன இல்லை? ஒரு ஊருக்கு போகிறதுக்கு, ஒரு வாழ்க்கை முறை நடத்துறதுக்கு, ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதுக்காக சொல்லப்பட்ட நூல் பேர் என்ன? இலக்கண நூல். அந்த இலக்கணம் வாழ்க்கையை பற்றி சொன்னால் அது பேர் இலக்கியம். மொழியை பற்றின இலக்கணம் சொன்னால் அது பேர் இலக்கணம். மொழியிலேருந்து போய் வழிமுறையை சொல்லி வாழ்வதுக்காக சொன்னால் அது பேர் இலக்கியம். அப்போ இலக்கணம் வேறு, இலக்கியம் வேறு. இலக்கியங்கள் வேதங்கள் ஆகா, அது ஆகாது. அப்போது நான் பாதத்தை, காலை, இந்த மாதிரியான நுட்பமான அறிவோடு ஒருத்தர் செய்யப்பட்டிருந்த நூலுக்கு பேர்னா வேதம். அதை நீ எடுத்து வச்சு படிச்சியானா என்ன ஆவ? ஒருத்தர் வாழ்ந்துக்கிறாரு, இருந்துக்கிறாரு, சித்த வேதம்னே சொல்லி எழுதி வச்சுட்டு போய்கிறார். அதில் டெக்னிக்கலாக உத்திகளை சொன்னார். அந்த பக்கங்கள்லாம் கிழிக்கப்பட்டிருக்குது, திருத்தப்பட்டிருக்குது, மாற்றப்பட்டிருக்குது சொல்ல. அவர் ஏதோ ஒரு உத்தியை சொல்லிக்கிறார். அதில் இப்படி வாழுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பேர் என்ன சொல்லி வச்சுட்டு போகிறாரு அவர்? சித்த வேதம்ன்றார். அது என்ன வேதம்? சித்த வேதத்தில் கறி சாப்பிடலாமா சாப்பிடுறதான்னு சொல்லிக்கிறாரோ.
அந்த சித்த வேதம் தூய்மையாக கிடைக்குதா? என்ன வாழ்க்கையை பற்றின வழிமுறை செஞ்சு சொன்னாரா, இல்லை எல்லாத்தையும் செய்யறதுக்கு அதை சொல்லிடுறாரா? அவருடைய சீடனே முட்டை சாப்பிட்டாருன்ற தகவல் அதுக்குள்ளே இருக்குதா இல்லையா? அப்படி தானே? உனக்கு முழு நூல் கிடைக்குதா? ஏன் திருத்தப்பட்ட நூல் உனக்கு கிடைக்குது? ஏன் அதை மாற்றினாங்க? ஏன் சில பக்கங்களை சொல்லலை? அவர் ஏன் எல்லாத்தையும் எழுதினாரு? இவங்க ஏன் அதை போடல? பார்த்துக்கிறீங்களா? சித்தவேதம்னு ஒரு புக்கு இருக்குது, அதில் எல்லாம் அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சிலத்தையும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லியே இருக்கும் தெரியுமா? ஏன்? அப்போ எழுதணும் என்ன நோக்கத்தையாக இருந்தாலும் அதை வியாபாரம் பண்ணுறவர் தான் பண்ண போகிறாரு. அப்போ அந்த உத்திகளை வெளியே எடுத்துடுறாரு. அப்படி தான் புக்கு கொடுக்குறாரு. ஆனால் அவர் வேதம் தானா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார் சித்த வேதம். எப்போ சித்த வேதம் அது? அந்த இலக்க சித்தத்தின்படி நடக்கிறதுக்கான சூட்சமத்தை ஏதோ ஒன்று அதில் சொல்லியிருப்பார், சொல்லியிருக்கணும். அது அவர் கதை. ஆனால் சிவாகமம் அந்த மாதிரி இல்லை. இப்போ பாதம்னா நான் நிற்கிறதுக்கு போது இல்லை, இந்த நூல் ஒரு பாதம். இந்த நூல்னா அது ஏன் எதை தாங்கி நிற்கிது? இது கடவுள் தாங்கி நிற்கிது. இந்த அறிவு யாரால் ஆக்கப்பட்டது? கடவுளால் ஆக்கப்பட்டது. எல்லா நூலும் கடவுளால் ஆக்கப்பட்டதா? ஒருத்தர் சொல்லிடுறாரு, அருளுடையவர் எழுதுனா தான் அது அருள்பா. அருளுடையவராக இருக்கணும். அவர் அருள் உள்ளவர்னாக்கா வாழ்வார். அப்படி தானே? இருமை பண்பு அவர்கிட்ட இருக்காது. நல்லது கெட்டது பார்க்க மாட்டார். அருள் உள்ளவர் என்ன பண்ண மாட்டார்? நல்லது கெட்டது பார்க்க மாட்டார். நல்லது கெட்டது பார்த்தா அவர் யார் கிடையாது? இது அருளாளர் கிடையாது. ஒரு அருளாளன் தெய்வீக அருள் பெற்றவன் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்ல மாட்டான். நீங்கள் உங்களுக்கு சாட்சியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் நல்லது கெட்டது சொல்ல மாட்டோம்? கிடையாது. நல்லது கெட்டது கிடையாது. போகிறவனை பொறுத்து இருக்குது. மது நல்லது இல்லை கெட்டது இல்லை, குடிக்கிறவனை பொறுத்து இருக்குது. மாது நல்லது இல்லை கெட்டது இல்லை, அனுபவிக்கிறவனை பொறுத்து இருக்குது. ஏன்? மது அளவறிஞ்சு குடிச்சா மருந்து, மாது அளவறிஞ்சு புணர்ந்தா வாழ்க்கை. அப்போ எல்லாத்தையும் எங்கே தான் இருக்குது? யார்கிட்ட இருக்குது? மதுக்கிட்ட என்ன இருக்குது? அப்போ குடிக்கிறவங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு பெண்ணை கொண்டாடுறவங்ககிட்ட தான் இருக்குது. பிரச்சனை பெண்கிட்ட இல்லை. பெண் ஒன்றும் அசிங்கமானவ இல்லை. அதுவும் பெண் வாழக்கூடிய தகுதி உள்ளவோ. அவளை சாராயத்தை கூட வைக்கிறது அசிங்கம் முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்? மது ஒன்று கிடையாது. மாது ஆறறிவு உள்ளவோ. மது அக்னிக்கும் கீழே, விலங்குக்கும் மோசமானது. எங்கே எத்துமே வச்சுக்கிறான் பெண்ணை? ஒத்துக்கலாமா? முதல்ல அங்கே வைக்கலாமா? அவளை மதுவோட மாதுவை ஒப்பிடலாமா? மண்ணாசை பொன்னாசைன்னு சொல்லி வச்சுக்கிறான், பெண் ஆசைன்னு சொல்லி வச்சுக்கிறான். நியாயமா அது? ஏன்னா புரியாமல் பேசிட்டுக்கிறானுங்க. பெண்ணை எத்துமே எங்கே வச்சுக்கிறான்? அப்படி சொல்கிறது சரியா? உங்களுக்கு புரியுதா? அது பெண்ணுக்கு புரியுதா? அது வைக்கலாமா இந்த இடத்துல? அப்படி வச்சுங்கிற ஒரு மதத்தை, அப்படி வச்சுங்கிற ஒரு சாமியாருங்களை, அப்படி வச்சுங்கிற நூல் நீங்கள் வச்சுன்னு பாராட்டலாமா? மதுவும் மாதுவும் ஒன்றா? எங்கே வச்சுக்கிறான் உன்னை? இந்த கேடு கெட்ட ஆண் வர்க்கம் எப்படி வச்சிருந்தது? அப்போ ஒரு ஆண் வேதமாக எடுத்துக்கிற புக்கை கூட ஒரு பெண் என்ன பண்ண முடியாது? ஒத்துக்க கூடாது, ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கிறதுக்கு குற்றம். என்ன தெரியல உங்களுக்கு? அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியல. நான் சொல்கிறது புரியுதா? ஒத்துக்க முடியலனாலும் அது உங்கள் தப்பு. பெண்ணை எங்கே எத்துமே வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது? டேய் சாராயம் எனக்கு குடின்னு சொல்லுமா? என்னை அனுபவின்னு சொல்லுமா? ஆனால் ஒரு பெண் ஏன்? அவளுக்கு நரம்பு சதையமாக ஆசையமாக புணர்றதுக்கான தேவையமாக இருக்கிற ஒருத்தி. அப்படி தானே? அவளை எதுவுமே என்னாச்சு பண்ணிக்கிறான். இப்போ எவ்வளோ ஈனப்பிரிவுகள் வாழ்ந்துக்கிறானுங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். நான் பாதன்ற ஒரு தலைப்பில் இதெல்லாம் பேசின்னு வரேன். ஆனால் இந்த பக்கமும் நீங்கள் என்ன பண்ணால் யோசிக்கணும். அப்போ பாதம்ன்றது வேற, திருப்பாதம்ன்றது வேற. மலர்ந்துருக்கும், மிருதுவாக இருக்கிறது ஆள்கால் மாறும். அப்படி தானே? அப்போ மிருதுவாகவும் நல்லாவும் நான் தாங்கிறதுக்குமானது கால் மட்டும்தானா? வேற தாண்டி எதனா இருக்குதானா? இருக்குது. அதுக்கு பேர் என்ன? திருப்பாதம். அந்த திருப்பாதத்தை நீங்கள் பற்றினீங்கன்னா இறைவனை போய் சேர்ந்துடலாம். எங்கே போய் சேர்ந்துடலாம்? இப்போ கால் பற்றினா நடப்பீங்க. வலது கால்லையா இடது கால்லையா? நடக்கிறதுன்றது வலதை மட்டுமா இடதை மட்டுமா? அப்போ வலதாலும் இடதாலும் நடக்கணும். அப்படி தானே? வலது காலை முதல்ல எடுத்து வைக்கணும், இல்லை இடது காலை எடுத்து வைக்கணும். அடுத்தது என்ன பண்ணா? வலது காலை முதல்ல எடுத்து வச்சுன்னா இடது காலை அப்புறமா எடுத்து வைக்கணும். இடது காலை முதல்ல எடுத்து வச்சுன்னா அப்புறமா வலது இடது வலது இடது வலது இடது. அப்படி தானே?
அப்படி தானே? அதான் நடக்குது. அப்படி தான் நடந்து போனோம். இல்லை நான் வலது காலில் நடந்தால் அது பேர் என்ன? நொண்டி. நொண்டிங்கெல்லாம் எதுனா புக்கு அது பேர்? அவன் நந்தானா அவன்? இப்போ ஆணும் பெண்ணுமா செஞ்சது தப்பா கடவுளே? தனியாக போயிட்டான நொண்டி இல்லையா அவன்? நொண்டி எதனா புக்கு எப்படி எழுதுவான்? அவன் நொண்டி எதனா 4 இன்ச்சு நீ தோன்றான்னு வச்சுக்கோ, உனக்கு 6 இன்ச்சுன்னு வந்து முடிஞ்சா தப்புன்னு மாட்டான் உன்னை. போங்காட்ட ஆடுற அவ்வளோ ஆட்டாடுற அவ்வளோ அப்படி எதிர்க்கூடாதுன்னு தானே சொல்லுவான். இன்கேஸ் நீ நொண்டியே சீக்கிரமாக போயிட்டேன்னா சொல்லுவான். புரியுதா? அப்போ நொண்டிங்கன்னு உள்ள பச்சிங்கிறீங்க, யார் தப்பு? அப்போ பாதம் புரியணும், திருப்பாதம் புரியணும், திருப்பாதத்தை பற்றின தகவல் யார் சொல்லிடுறாங்கன்னு வர புரியணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்கள் என்னவே பண்ண முடியும். இப்போ பாதத்தை சரியாக வச்சுக்கணும். எத்தனை பேர் உங்கள் செருப்பை சரியாக வச்சுக்கிறீங்க, மதிக்கிறீங்க, அதை நெகத்தை அழுக்க எடுக்கிறீங்க, நெகத்தை கட் பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் ப்ரெஷ்ஷை ஊற்றி சுத்தம் பண்ணுறீங்க? சோமானா மேலே தண்ணி ஊற்றின்னு குளிச்சுட்டு இங்கே வரைக்கும் வெளியே வந்து பார்த்துட்டு மூஞ்சிக்கிட்டு பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்க்குறீங்க. கால் எப்படி இது? நிறைய பேர் காலை கண்டுக்கிட்டே இல்லை, பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் காலுக்கு செருப்பே குண்டும் குழியுமாயிட்டு இருக்கும். அந்த செருப்பு கட்டை மாதிரி இருக்கும். அந்த செருப்பு தூக்கி போட்டு போவான். நல்ல வசதி இருக்கும், நிறைய பணம் வச்சுன்னு இருப்பான். அவனை தாங்கி நிற்கிற அந்த செருப்பு எவ்வளோன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு வேல்யூ பண்ணுறது இல்லை. எதுக்கு வேல்யூ பண்ணணும் மனுஷன் முதல்லப்பா? ஏன் இப்போ பாதத்துக்கு செருப்பு போகிறது ஒரு விஷயம் இல்லை, அதுக்கெல்லாம் சிகிச்சை முறையெல்லாம் வர வந்துட்டுக்குது. உங்கள் ஒட்டுமொத்த நாடி நரம்புகளும் அங்கே வந்து முடியுது, முடிச்சுங்கெல்லாம் அங்கே இருக்குது. பாத சிகிச்சையெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துச்சு. அப்படி தானே? கூசா பண்ணுறதெல்லாம் ஆச்சு. அப்போ உங்கள் கால்களை மதித்து உங்கள் பாதங்களை நீங்கள் வருடி கொடுத்தா தடவி பாருங்க, கையை விட கால் கூசும். எப்படி கை கூசுது இல்லை, அந்த அளவை விட பாதத்தை உங்கள் பாதத்தை தடவி பாருங்க, கூசும். சில பேருக்கு கூசாது. ஏன்? நிறைய நடந்து செருப்பு படாமல் நடந்து பாதமே காய் காய்ச்சி போய் அந்த தோலை உணை ரஃப்பாகி வெடிப்பெல்லாம் வந்து என்ன செய்யலாம்? அவங்க முதல்ல யார் பாதத்தை மதிக்கணும்? நீங்கள். ஏன்? விசேஷம். ரத்தம் கீழே வந்து மேலே போகுது, இதயத்துலேருந்து கீழே வந்து பாரு. இதயத்தை வச்சுக்கிறானா, இதயத்துலேருந்து ஒரு அடிக்குள்ளே தான் இருக்குது அல்ல. கால் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி, ஆளுக்கு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிப்படும். ரத்தம் கீழே இறங்குது ஈஸி. திரும்ப எடுக்கணும்ல, அனுப்பணும்ல. அதுக்கு ஒரு பிரேக் வால்வு குத்துக்கிறான். கணுக்காலில், கண்டைக்கால், முழங்காலுக்கு பக்கத்தில். அவங்க ஒரு பிரேக் த்ரூ ஆகி தான் மேலே போகுது. தெரியுமா உங்களுக்கு? 2வது இதயம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க இப்போது. அதெல்லாம் மசாஜெல்லாம் பண்ணால் சரியாகுதுன்ட்டுலாம். ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அங்கெல்லாம் மசாஜ் பண்ணாக்கா. ஸ்கிப்பிங்கெல்லாம் ஆனிங்கன்னா நிறையா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வராது. நேரடியாகவே அது மேலே மசாஜ் பண்ணிங்கன்னா வராது. இந்த தகவலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ அது ரத்தம் திரும்ப ஏறதுக்காக அங்கன்னா அது கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து 2வது இதயம்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க சித்த மருத்துவத்தில். இந்த பக்கம் கூசாலாம் பண்ணுறவங்கெல்லாம். அப்போது பாதம் ஒரு விசேஷம். பாதத்துக்கு வருடி கொடுக்கணும், மசாஜ் பண்ணுறது, பிடிச்சி விடுறது, அதில் கட்டை வச்சு கூசா பண்ணுறது, நிறைய ஊற்றிங்கெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க பாதத்துக்காக. இப்போ பாத சிகிச்சைன்னா நிறைய இதெல்லாம் போயிடுச்சு. நிறைய மசாஜ் சென்டர்லாம் பாதத்துக்குன்னு தனியாக. இப்போ பாதம் பிடிச்சி விட்றதே ஒரு வேலை. கூசா, ஃபுட் ரிஃப்ளெக்சர், என்ன பேருங்க? லெஃப்டாலஜி, ரிஃப்ளெக்டாலஜி என்னவோ. பாதத்தை மசாஜ் பண்ணி கொஞ்சம் பிடிச்சி விட்டு அந்த கிருஷ்ண பரமாத்மா பார்த்துனுக்கிறாரு. மகாலட்சுமி எங்கே இருக்கிறாங்க? இன்னத்துக்கு இப்போ ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஃபுட் ரிஃப்ளெக்டாலஜி அதெல்லாம் பார்த்துட்டோமா? பாதத்தை மசாஜ் எல்லாம் பண்ணி விடணுமா? பாதத்தை சரியான இடத்துல வைக்கணுமா? ஆழம் பார்த்து காலை விடணுமா? திருப்பாதத்தை அப்போ எப்படி வச்சுக்கணும்? திருப்பாதத்தை எப்படி வச்சுக்கணும்? பாதத்தை இவ்வளோ பராமரிக்கணும்னா திருப்பாதத்தை எப்படி வச்சுக்கணும்? திருப்பாதம் தெரிஞ்சிருந்தா திருப்பாதத்தை சரியாக வச்சுப்பேன். திருப்பாதம் என்னன்னு தெரியலன்னா, பாதமே எனக்கு தெரிஞ்சிச்சு போதும்னு நினச்சிட்டேன்னா இந்த தலைப்பு பாதி கூட இல்லை, கால் கூட கிடையாது. திருப்பாதம் தெரியாத வரைக்கும் அந்த பாதம்
வேஸ்ட்டு தான். அப்போ இந்த பாதத்தை பற்றி நான் எதுக்கு பேசுனேன்னா, இதை தாண்டி திருப்பாதம்னு ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்க பாருங்க. இது அடி, அந்த பாதத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அடி. அடியில் இன்னொரு அடி இது திருவடி. அப்போ திருப்பாதம் அல்லது திருவடியை தெரிஞ்சிங்கன்னா தான் பாதம் முழுமை அடையுது. ஏன் திருப்பாதம் சரியில்லைனாக்கா கால் பாதம் வேறு மாதிரி ஆகிடும். புரியுதா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இங்கே சினிமாவில் காமிச்சது வேற யாரையும் காமிச்சிட்டு போங்க, உங்கள் தப்பு. மனிதன் போன பாதையை, ஏன்னா மனிதன் தப்பாகவும் போயிருப்பான் சரியாகவும் போயிருப்பான். எது தப்பு எது சரி, எது தேவை எது தேவையில்லைன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் என்ன பண்ணா போகணும். வரி நல்லா தான் வந்துச்சு, டைரக்ட் டக்கர் தான் வேற வாங்கிட்டாரு. ஆமாம், போதையில் இருந்தாலும் பாட்டு கரெக்டாக வந்து இறங்கிச்சு. எப்படியே கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போய் போய் 4 பேர் ஊந்தான், அங்கே போகலாமா? சாக்கல்ல ஊந்தோன போய்க்கிறான் ஒருத்தன், போய் காலை விட்டு சஸ்போர்டில் ஊன்ட்டான். தெரிஞ்சே போறியே, உன்னை பேர் படால் நீ. அப்போ பாதத்தை எப்படி உன் பாதம் இடராத படிக்கு யார் பாதுகாக்கணா? இல்லை மேலேருந்து தேவதூதர் வந்து உன் பாதம் இடராத படி பிடிச்சிப்ப ஒத்துப்ப. லூஸ் இல்லை நீ. எல்லார் பாதையும் தேவதூதர் பிடிச்சி பாருண்ணா, என்ன அவங்க நிலைமை? அவங்க கால் பண்ணிட்டு 2 தேவதூதர் இருப்பான். அப்படி தானே? இந்த காலுக்கு ஒரு தேவதூதர், இந்த காலத்துக்கு நம்மளை பார்க்கறதே பெரிய வச்சு, இந்த 2 தேவதூதர் எப்படி பார்க்கறது? அது மாதிரி யாரா பார்த்துக்கிறீங்க? உங்கள் பாதை இடராத படிக்க உங்கள் தேவதூதருங்களா? நீங்கள் சரியான இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே தேவதூதர்கள்லாம் அமுச்சு விடுவாங்க. நீங்கள் போவதனால உங்களுக்கு என்ன பண்ணல, நீங்கள் பாவி ஆகிட்டீங்க. அதனால் உங்களுக்கு தேவதூதர்கள் வந்து இடராமல் பார்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் பாவியாக இல்லாமல் ஆகிட்டீங்க, என்ன பண்ண போய் பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா தேவதூதர்கள் வந்துடுவாங்க. அப்படி தானே? உங்கள் பாதம் இடராதபடிக்கு தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் பாதம் இடறதுக்கு காரணம் யார்? தப்பான இடத்துல கால் வச்சது யார்? ஆழம் தெரியாமல் கால் வச்சது யார்? பாதம் ரொம்ப விசேஷம். திருப்பாதம் அதை விட விசேஷம். ஸோ பாதம் நான் பேசிட்டேன், திருப்பாதத்தை ரகசியமாக தான் பேச முடியும். திருப்பாதத்தை என்ன பண்ண முடியும்? இப்போ திருப்பாதத்தை பற்றணும். பாதத்தை பற்றதை விட எதை பற்றணும்? திருப்பாதத்தை பற்றணும். அது நான் உபதேசமாக இருக்கிறது, ஒரு வியாபாரியாகவும் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, என்னால் வெளிப்படையாக பேச முடியாது. பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நான் சத்சங்கம் போகும்போது ஒரு வழக்கறிஞர் மாதிரி தான் பேசுவேன், நீதிபதி இல்லை. உபதேசம் கொடுக்கும்போது நான் ஒரு நீதிபதி. புரியுதா? வழக்கறிஞராக இருந்து நீதிபதி ஆகிட்டேன். நீதிபதி ஆகும்போது வழக்கறிஞராகவும் ஆகலாம் தானே? ஏன்? வழக்கறிஞர் தான் நீதிபதி. நீதிபதி தான் யார்? வழக்கறிஞர். வழக்காடு பண்ணுறதுக்கு வந்தால் என்ன பண்ணேன் நான்? வழக்காடு இங்கே நீதிபதியாக இருந்து சொல்ல முடியாது. நீதிபதியாக இருக்கும்போது நீதிபதி தான். எனக்கு இன்னொன்று, நான் வழக்காடு பண்ண வெறும் வழக்கறிஞர் மட்டும் கிடையாது, நான் யாரும் கூட தான், நீதிபதியும் கூட தான். அப்போ நீதிபதி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி வழக்கறிஞர்கிட்ட கேட்கக்கூடாது. நான் உங்களுக்காக வாதம்லாம் செய்வேன், ஆனால் நீதிபதி தான் என்ன பண்ணா தீர்ப்பு வழங்குவார். அதனால் என்ன பண்ணுறங்க சார், பாதம் என்னவோ சொன்னார் அவர், நீங்கள் நீதிபதியாக இருந்தால் என்ன சொல்லுங்கன்னா, இதே ஆள் தான் அந்த கரிகால் வளவன் வயசானவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்காக என்ன பண்ணான், சின்ன பையனாக்கிறேன் கேட்க முடியாது, ஒன்று உள்ளே போய் மேக்கப் பண்ணி வந்தான். கதை வச்சுக்கிறீங்களா? கரிகால் வளவனு ஸ்கூலில் பாடத்தில் வரும், நீதி சொல்கிறான், மன்னன் சின்னவனாகிறானே அப்படின்ட்டு. அம்மாக்காரன் வந்து ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லி தீயை கொளுத்தி ஏறி வச்சு அதில் கருகி போய் கால் கட்டையாகி போய் கரிகால் பெரியவளத்தான் நீதி சொன்னார்ன்றதுக்காக வேண்டி இளமையை கூட முதுமையாக்கி வேஷம் போட்டுன்னு வந்து அந்த பெரியவங்களுக்கு திரும்ப தீர்ப்பு சொன்னார். ஒரு கதை இருக்குது, உண்மையாக நம்ம பார்க்கல கதை. புரியுதா? அப்போ நீதிபதியை சந்திச்சா திருப்பாதத்தை செஞ்சு சரியா மாறலான பாதம் கவனிக்கப்பட வேண்டியது. ஊற விட்டு கீழே இந்த டெட்ஸ் எல்லாம் புரிஞ்சு ஏற்றுட்டு நல்லா சோப் போட்டு கழுவி நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. யாரை? ஏன்? உங்களை இடராமல் பாதுகாக்கிறது எது? உங்கள் பாதம். இதை இங்கே செய்யுங்க. நீதிபதிக்கிட்ட வந்தீங்கன்னா அந்த திருப்பாதத்தை எப்படி கவனிக்கணும்னு அவருங்க சொல்லி தருவார். அதை அங்கே கேளுங்க. கேட்டிருப்பீங்க, சில பேர் கேட்டிருந்தீங்கன்னா நல்லது.
சந்தோஷம். வேறொரு தலைப்பில் வேறொரு நாள் பார்க்குறேன். மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்த வாரம் இங்கே இல்லை, கனடா. ஒரு 3 வாரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சென்னையில் இந்த வாரம் தான். உங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேன். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் பார்த்துங்க. சரியா? நான் தான் உங்களை மிஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ண வந்தது இல்லை. ஆமாம், பார்க்குறோம். பார்க்காமையும் போயிடலாம், மெதுவாக கூட பார்த்துக்கலாம். இது போகிறம்போக்கு எப்படி நாத்தியம் பேசும்போது நான் கூட பண்ண 2 நாள் போகிறதுக்கு கூட என்ன பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் இஷ்டம் தான். இல்லை ஆன்லைனில் பார்க்கறதுனாலும் அங்கே எப்படி இருந்தாலும் பேசினாலும் கமெண்ட் எதனாலும் பார்க்க போகிறது இல்லை. இருந்தாலே என்ன சொல்கிறது. அதே மாதிரி கேள்வி எதனா இருந்தாலும் கேட்டு இங்கே வீட்டிலேருந்து பாருங்கள், இல்லை வந்தும் பாருங்கள், உங்கள் இஷ்டம் தான். இங்கே வந்தால் உங்களுக்கு கட்டாயமாக உணவு உண்டு. அதுக்கான ஏற்பாடு கட்டாயமாக நடக்கும். வரலாம். இந்த 12 வாரம் வரவங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, வருவாங்க. நீங்களும் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போகலாம். இல்லை உங்கள் இஷ்டம், கட்டாயம் கிடையாது. பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மாதிரி பிரிகிறேன். மீண்டும் ஒரு தருணத்தில் பார்ப்போம். நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.